வாழ்க்கையில் அரணான காரியங்களை அவர் செய்வார். 4வது குறிப்பு, பரிசுத்தத்தை கட்டளையிடுவார். 5வது குறிப்பு, கிருபையை தருவார். 14ஆம் அதிகாரம் 1 வசனம், ஓசியா 14:1 அதில் சொல்லுகிறார், அன்பானவர்களே, 8ஆம் வசனத்துல 14:3 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இரக்கத்தை தருகிறார். திக்கற்றவன் உம்மிடத்தில் இரக்கம் பெறுகிறான். நீ திரும்பி வரும்போது, நம்பர் 1, உன் வாழ்க்கையில் ஒரு புதிய பெயர், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். 2வது, தேவ நீதி. 3வது, தேவனுடைய உருவாக்கும் தன்மை. 4வது, பரிசுத்தம். 5வது, கடைசி வார்த்தை, ஓசியா 14:3 தேவன் சொல்கிறார், அவரிடத்திலே இரக்கம் பெறுவார்களாம். 4ஆம் வசனத்தோடு சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், சிநேகிப்பேன், பணியை போல் இருப்பேன், செழிப்பான், வளருவான். அது மட்டுமல்ல, அன்பானவர்களே, அவன் கனி கொடுப்பான். இதனாலே தேவன் சொல்கிற வார்த்தை, என்னோடு திரும்பி வா. அவர் பேசும் தெய்வம். அவருடைய வார்த்தை செவி கொடுப்பாயானால் நீ வளருவாய், வாழ்வாய், செழிப்பாய், வேரூன்றுவாய். 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 14:4 அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சிநேகிப்பார், பணியை போல் இருப்பாய், மலருவாய், வேரூன்றி நிற்பாய். 14:5 14:6 ஓங்கி வளருவாய், அலங்காரமாயிருப்பாய், வாசனையாயிருப்பாய். 14:7 செழித்திருப்பாய், திராட்சை செடிகளைப் போல படருவாய், வாசனை வீசுவாய். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, நான் என்னாலே உனக்கு கனி உண்டாகும், நோய் கொடுப்பாய். 14:9 புத்தி உள்ள மனிதனாய் இருப்பாய், செம்மையானவனாய் மாறுவாய், நீதிமானாய் வாழ்வாய். கடைசியில் அன்பானவர்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக வேதம் சொல்லுகிறது, உன்னை செம்மையானவனாய், நீதிமான்களாய் உன்னை மாற்ற விரும்புகிறார். அவர் செய்கிற முதல் காரியம் என்னவென்றால், 14:4 நான் அவள் சீர்கேட்டை குணமாக்குவேன். தமிழ் வேதத்துல சீர்கேட்டை குணமாக்குவேன் எழுதியிருக்கிறது. ஆங்கில வேதத்துல ஐ ஹீல் த பேக்ஸ்லைடிங். அன்பானவர்களே, எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஏதோ விதத்துல ஒரு பின்மாற்றம் கட்டாயம் உண்டு. ஜபத்திலே, ஊழியத்திலே, அன்பு கூறுவதிலே, அர்ப்பணத்திலே ஏதோ ஒரு பின்மாற்றம் இருக்கலாம், காலங்களால், சூழ்நிலைகளால், சம்பவங்களால். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நான் அவருடைய எல்லா சீர்கேட்டையும், இன்றைக்கு அன்பானவர்களே, நம்முடைய சீர்கேட்டை இன்றைக்கு தூற்றி திரிகிற உலகம் ஒரு தவறை